சனாதன தர்மத்தில் கூறுவது படைப்பும் படைத்தவரும் இரண்டல்ல. இறைவனுக்கு நமது உதவி தேவையில்லை, இறைவனுக்கு நமது விளக்கொளி தேவையில்லை. மனிதர்களில் குடிகொள்ளும் இறைவனை காண்போம். மகாத்மா என்றால் யார்? நம்மில் பலரும் நினைப்பது அவர் சமஸ்கிருதத்திலும் சாஸ்திர நூல்களிலும் ஆழ்ந்த அறிவு பெற்றவராய் இருப்பார். பல ஸ்லோகங்களை எடுத்து விளக்கிச் சொல்லி தமது கல்வி ஞானத்தை வெளிப்படுத்தும் சொற்பொழிவுகள் ஆற்றுவார் என்றெல்லாம். அவரது செயல்பாடுகளை காணும் ஒரு சாமானிய மனிதர் பெரிதும் வியந்து, இவர் அடைந்துள்ள நிலையை நான் அடைய வேண்டும் என்றால் எத்தனையோ பிறவிகள் வேண்டி வரும் என நினைக்கக்கூடும். ஆனால் அம்மாவை காணும் போதோ இத்தகைய மதிப்பீடுகள் எல்லாம் தூள் தூளாகின்றன. இத்தனை எளிமையாய், இத்தனை பணிவுள்ளவராய் கூட ஒரு மாமனிதர் இந்த காலத்தில் இருக்க முடியுமா என்று நமக்கு நிச்சயமாய் தோன்றும். அம்மாவுக்கு வெளிப்படையாய் எந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவதிலும் நாட்டமில்லை. தரிசனம் தந்து கொண்டிருக்கையிலேயே அம்மா தம்மை நாடி வருவோர்க்கு ஆன்மீகமாகவும் உலகியலாகவும் உபதேசங்கள் நல்குவதோடு தமது எண்ணிறந்த சமூக சேவை பணிகளுக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் தருகிறார். இப்படி எப்போதும் மும்முரமாய் செயல்படும் அம்மா தாம் பஜனை பாடும்போதோ பூர்ணமாய் பக்தியில் தோய்ந்து விடுவது எப்படி என்று நமக்கு காட்டித் தருகிறார். தமது குழந்தைகளின் நல்வாழ்வே அம்மாவின் நோக்கம். தினந்தோறும் அம்மா கூறும் அறிவுரை ஒன்றுண்டு. செய்யும் செயல்களில் ஸ்ரத்தையும் குழந்தை போன்ற களங்கமின்மையும் வேண்டும். அம்மா சொல்கிறார், நம் ஒவ்வொருவர் உள்ளிலும் களங்கமில்லாத பிஞ்சு குழந்தை ஒன்று ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது. அது விழிப்புறும் போது கள்ளமில்லாத தன்மையும் எளிமையும் அன்பும் தானே வெளிப்படும். அப்போது நமது அம்மா, நமது ஜனனி, நமது அந்தராத்மாவிலேயே அமிர்தானந்தமயமாய் உறைவதை நாம் உணர்ந்து கொள்வோம். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. സ്വാർത്ഥതയുടെയും മതമത്സരങ്ങളുടെയും പിടിയിൽ അകപ്പെടാതെ ഈശ്വരനുള്ള ഭക്തിയെയും ലോകത്തോടുള്ള കാരണത്തെയും നമ്മൾ ഒത്തിരിക്കണം. நம் ஆன்மீக சாதனைகளின் முக்கிய லட்சியம் களங்கமின்மையை மீட்டெடுப்பதாகும். களங்கமின்மையின் மூலமே ஆத்ம உணர்வு விழிப்புறும். வாழ்க்கையில்
நடக்கும் சில விஷயங்களை நாம் மறந்துவிட வேண்டும். ஒரு டாக்டர் ஆபரேஷன் செய்யும் போது மனைவி மக்களை நினைத்து கொண்டிருந்தால் ஆபரேஷன் வெற்றி பெறாது. வீட்டிற்கு வந்ததும் குழந்தை அப்பா என்று அன்புடன் அழைத்து ஓடி வரும்போது இவர் நோயாளிகளை நினைத்து கொண்டிருந்தால் ஒரு நல்ல அப்பாவாக முடியாது. வீட்டில் நோயாளிகளை மறக்க வேண்டும். குழந்தையிடம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சாதகன் குதிரைக்கு கண்பட்டை வைத்தது போல் இருக்க வேண்டும். குதிரைக்கு கண்பட்டை இருந்தால் அது அக்கம் பக்கம் பார்க்காமல் நேராக செல்லும். யானையும் நடக்கும்போது தும்பிக்கையை அங்கேயும் இங்கேயும் அசைத்தபடி செல்லும். ஒரு தடியை தும்பிக்கையில் வைத்தால் அப்படி செய்யாது. இந்த உதாரணத்தில் தடி என்பது ஜபமாகும். மந்திர ஜபமும் அப்படித்தான். நம் மனம் ஒருமுகப்பட மந்திர ஜபம் உதவுகிறது. நாம் சாதனையில் முன்னேறும்போது இன்று நம்மை நல்லதாக பேசுபவர்கள் நாளை கெட்டதாகவும் பேசுவார்கள். இதொன்றும் நிரந்தரமில்லை. எதன் மீதும் விருப்பும் கூடாது, வெறுப்பும் கூடாது. நாம் நமது சாதனையில் முன்னேறுவோம். இதை நாம் அறிந்து கொண்டால் விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். இந்த ஒரு மறதிதான் சாதகனுக்கு வேண்டியது. இதை செய்ய முயற்சிப்போம். சுயநலம் மற்றும் இருமாப்பின் பிடியில் அகப்படாமல் இறைபக்தியையும் மற்றவர்கள் மீது கருணையையும் நாம் வளர்க்க வேண்டும். நம்முள் ஒளிரும் இறைத்தன்மை பூரணமாக பிரகாசிக்க வேண்டுமெனில் இப்போதுள்ள நம்முடைய அகந்தையை முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும். இறைவன் பெயரில் இன்று நான் என்ன நல்ல காரியம் செய்தேன்? எத்தனை பேரின் கண்ணீரை துடைக்க முடிந்தது? யாருடைய வாழ்க்கையிலாவது சிரிப்பை வரவழைக்க முடிந்ததா? இப்படியெல்லாம் நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும். யாராவது துக்கத்துடன் வந்தபோது நமக்கு ஆறுதலளிக்க முடிந்ததா? அதை கேட்பதற்காவது நேரம் ஒதுக்கினோமா? அதிகமாய் புலம்புவோரும் இருப்பார்கள். சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சிறிதேனும் கேட்டோமா? ஆறுதல் கூற முடிந்ததா? நம்மால் உதவ முடியாவிட்டாலும் இந்த இடத்தில் உதவி கிடைக்கும் என்றாவது சொன்னோமா என்றெல்லாம் யோசிக்க வேண்டும். என்னை எல்லோரும் விரும்ப வேண்டும். என்னிடம் யாரும் கோபப்படக்கூடாது. நான் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும். எனக்கேற்றபடி அவர் மாற வேண்டும். அவருக்கேற்றபடி நான் மாற மாட்டேன். இப்படி அகந்தையை வளர்த்தி அதற்கு மேக்கப் போட்டு அதற்கு தலை சீவி பொட்டிட்டு நல்ல ஆடைகளை அணிவிக்கிறோம். இதெல்லாம் செய்தாலும் அதோடு கூடவே மற்றவர்களுக்கென்று ஏதாவது செய்தோமா என்பதையும் நாம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். இப்படி ஆத்ம பரிசோதனை செய்வது நல்லதாகும். 24 மணி நேரத்தில் குறைந்தது 1 மணி நேரமாவது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சனாதன தர்மத்தில் கூறுவது படைப்பும் படைத்தவரும் இரண்டல்ல. இறைவனுக்கு நமது உதவி தேவையில்லை. இறைவனுக்கு நமது விளக்கொளி தேவையில்லை. மனிதர்களில் குடிகொள்ளும் இறைவனை காண்போம். கோவில் திருவிழா நடக்கும்போது அதன் இறுதியில் ஒரு ஏழையை அழைத்து வந்து அவருக்கு பாத பூஜை செய்து புத்தாடை கொடுத்து தட்சிணை கொடுத்து வயிறு நிறைய உணவு கொடுப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த விழா பூர்த்தி அடைந்து அதன் சரியான பலன் கிடைக்கும். இப்பொழுது அதை ஒரு சடங்காக செய்கிறார்கள். அது மட்டுமின்றி ஆன்மீக நூல்களை மக்களுக்கு வாசித்து கேட்க வைப்பது, அதனுடன் அன்னதானம் செய்வது, இறைவனை எல்லோரிலும் கண்டு வணங்குவது தாழ்வென்றோ உயர்வென்றோ இல்லை. இப்படிப்பட்ட மனோபாவத்துடன் செய்யும் போதுதான் சரியான பலன் கிடைக்கும். திருவிழா பூர்த்தி அடையும். ஆகாயத்துக்கப்பால் தங்க சிம்மாசனத்தில் இருப்பவரல்ல இறைவன். அவர் எல்லாவற்றிலும் குடிகொள்கிறார். மற்றவர்களுக்கு உதவும் போதுதான் நம்முள் இறைவன் தோன்றுவார். விதை உடைந்தாலே செடி வெளிவரும். அதுபோல நமது அகந்தை உடைய வேண்டும். ஒரு மரம் எப்படி தன்னை வெட்டுபவனுக்கும் கூட பழத்தையும் நிழலையும் தருகிறதோ அதுபோல நாம் செய்யும் கருணை மிக்க செயல்கள் மூலம்தான் அன்பின் செய்தி பரவுகிறது. நாம் மகிழ்வதோடு மற்றவர்களையும் மகிழ்விப்போம். நம்முள் இந்த ஞானம் ஒளிரும்போது அந்த ஒளி மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும். அவ்வொளியின் வெளிச்சத்தில் மற்றவர்களாலும் நடக்க இயலும். விட்டல விட்டல விட்டல
ஈசனை போலங்கு ஓடி வந்து கழுந்து நின்றிடுவான். கோவிந்த 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 என்றிடுவோம். விட்டல 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 என்று சொல்வோம். உற்றவர் பெற்றவர் தேவரின் தேனா ஓடி ஒளிந்து கொள்வார். நாம சங்கீர்த்தனம் கேட்கும் இடம் வந்து காரியை மாற்றிக்குவார். உற்றவர் பெற்றவர் தேவரின் தேனா ஓடி ஒளிந்து கொள்வார். நாம சங்கீர்த்தனம் கேட்கும் இடம் வந்து காரியை மாற்றிக்கொள்வார். உற்றவர் பெற்றவர் தேவரின் தேனா ஓடி ஒளிந்து கொள்வார். நாம சங்கீர்த்தனம் கேட்கும் இடம் வந்து காரியை மாற்றிக்கொள்வார். உற்றவர் பெற்றவர் தேவரின் தேனா ஓடி ஒளிந்து கொள்வார். நாம சங்கீர்த்தனம் கேட்கும் இடம் வந்து காரியை மாற்றிக்கொள்வார். கோவிந்த 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 விட்டல 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 என்று சொல்வோம். மோகினி போல அலங்காரம் செய்து தேவியங்கவரா. கருணையில் அந்த பேரழகில் அவன் தேவியை போயிருப்பார். மோகினி போல அலங்காரம் செய்த தேவியையும் கவர்வா. கருணையில் அந்த பேரழகில் அவன் தேவியை போயிருப்பார். மோகினி போல அலங்காரம் செய்து தேவியையும் கவரா. கருணையில் அந்த பேரழகில் அவன் தேவியை போயிருப்பார். மோகினி போல அலங்காரம் செய்த தேவியையும் கவர்வா. கருணையில் அந்த பேரழகில் அவன் தேவியை போயிருப்பார். கோவிந்த 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 மாதேவா மாதேவா வெள்ளத்தினில் கனிய முதல் உள்ளத்தை கொள்ளை கொள்வார். பக்தர்களின் வர பக்தியினை அவர்கள் பருகிடுவார். வெள்ளத்தினில் கனிய முதல் உள்ளத்தை கொள்ளை கொள்வார். பக்தர்களின் வர பக்தியினை அவர்கள் பருகிடுவார். வெள்ளத்தினில் கனிய முதல் உள்ளத்தை கொள்ளை கொள்வார். பக்தர்களின் வர பக்தியினை கரிய முதல் உள்ளத்தை கொள்ளை கொள்வார். பக்தர்களின் வர பக்தியினை அவர்கள் பருகிடுவார். கோவிந்த 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 விட்டல 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 என்று சொல்வோம். கோவிந்த 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 என்றிடுவோம். விட்டல 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 என்று சொல்வோம். மதுரையிலிருந்து விருதுநகருக்கு அம்மாவின் யாத்திரை தொடர்ந்தது. சிறிது நேர யாத்திரைக்கு பிறகு மாலையில் அம்மா விருதுநகரில் இருந்த சிறிய ஆசிரமத்திற்கு வந்தார். அம்மாவின் யாத்திரை குழுவும் சில உள்ளூர் பக்தர்களும் முன்பே அங்கே வந்திருந்தனர். அவர்கள் அம்மாவுடன் நிகழப்போகும் ஆன்மீக சங்கமத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருந்தனர்.
அம்மா பிரசாதம் வழங்கி அனைவரையும் மகிழ்வித்தார். பிரசாதத்திற்கு பிறகு ஒரு வெளிநாட்டு பக்தர் கேள்வி கேட்டார். I would like to know why God அம்மா, created தன்னையும் அழித்துக் கொண்டு இயற்கையின் அழகையும் அழிக்கும் மனித வர்க்கத்தை இறைவன் ஏன் படைத்தார்? ஒரு புன்னகையுடன் அம்மா பதிலளித்தார். இறைவன் ஒரு பூந்தோட்டத்தை படைத்தார். 2 பேர் அங்கே சென்று அமர்ந்தனர். ஒருவன், இதில் ஒரு பூவை பறித்து என் காதலிக்கு கொடுத்தால் அவள் எத்தனை சந்தோஷப்படுவாள் என்று நினைத்தவாறே கற்பனை வானில் சிறகடித்து பறக்கத் தொடங்கினான். இன்னொருவனோ, இதுபோல் எத்தனை பூக்களை நான் என் காதலிக்கு கொடுத்திருப்பேன், இருந்தும் அவள் வேறொருவருடன் ஓடிப்போனாளே என்று நினைத்தவாறே கோபமும் வெறுப்பும் துக்கமும் பொங்கி வர பூவை பறித்து கசக்கி தரையிலிட்டு மிதித்துவிட்டு மதுபான கடைக்கு சென்றான். இறைவன் பூந்தோட்டத்தை மட்டுமே படைத்தார். அங்கே பூ ஒன்றுதான். அதை கண்ட மனோபாவங்கள் வேறானவை. தவறான மனோபாவமே பிரச்சனைகளுக்கு காரணம். இறைவன் படைத்ததை பற்றி சிந்திக்க வேண்டாம். அது நடந்து முடிந்த ஒன்று. நமது தவறான மனோபாவத்தை மாற்றினால் போதும். மேலும் சிறிது நேரம் தன் குழந்தைகளுடன் செலவழித்த பின் அம்மா தமது அறைக்குச் சென்றார். அடுத்த நாள் மாலை அம்மாவை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் சீராக செய்யப்பட்டிருந்தன. மனங்குளிரா அம்மாவை கண்டு மனம் நெகிழ தரிசனமும் பெற மனித கடலாய் கூட்டம் கூடியிருந்தது. மேடையில் பிரமுகர்கள் அம்மாவை மாலையிட்டு வரவேற்றனர். பிறகு அம்மா ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் திட்டத்தின் கீழ் ஆசிரமம் அளித்த வொகேஷனல் ட்ரெய்னிங் கோர்ஸை வெற்றிகரமாக நிறைவு செய்த பெண்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பெண்கள் சமூக ரீதியாகவும் சாம்பத்திக ரீதியாகவும் முன்னேறினாலும் தன்னம்பிக்கையே அவர்களது வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருக்கும் என்கிறார் அம்மா. அதற்காகவே பாரதம் முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களிலும் ஆசிரமம் தத்தெடுத்துள்ள 101 கிராமங்களில் பெண்களுக்கு தையல் வேலை, பிளம்பிங் வேலை, கழிப்பறை கட்டுவது, கைவினை பொருட்கள் உண்டாக்குவது போன்றவற்றிற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் அமிர்தஸ்ரீ பெண்கள் சுய உதவிக் குழுக்களை நிறுவி முதலீட்டு உதவியும் அளித்து சுய தொழில் செய்ய வாய்ப்பும் அளிக்கப்படுகிறது. டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அம்மாவை வரவேற்று பேசினார். நான் சென்னையில் அவரை சென்று பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு என்னை மேடையில் அமரச் சொன்னார்கள். அமர்ந்து 1 மணி நேரம் நான் அவரிடம் ஆசி வாங்கும் மக்களை பார்த்து கொண்டே இருந்தேன். நான் ஒரு மருத்துவர் ஆதலால் வரும்பொழுது அவர்கள் கல்லாக வருகிறார்கள். மனதில் எவ்வளவு கவலை தேக்கம் இருக்கிறது. ஒரு பாறாங்கல்லை கையில் எடுத்து வருபவர்களைப் போல மிகவும் கனமோடு வருகிறார்கள். அம்மாவை பார்க்கிறார்கள். அம்மா சிரிக்கிறார், அம்மா அணைக்கிறார். அடுத்த நிமிடமே ஒரு பஞ்சை போல இலகுவாக பட்டாம்பூச்சிகளாக கவலை அத்தனையும் மறந்து அவர்கள் பறக்கிறார். ஆக இது ஒரு மருத்துவராகிய எனக்கு எவ்வளவு மருந்து கொடுத்தால், இந்த மனநோயை போக்குவதற்கு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் இந்த சிரிப்பும் இந்த இலகுவான மனமும் கிடைப்பது என்பது உண்மையிலேயே அம்மா நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
பிறகு அம்மா அனைவரையும் தியானத்தில் வழிநடத்தினார். வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அம்மா தரிசனம் அளிக்கத் தொடங்கினார். சத்சங்கத்தில் அம்மா சொன்ன வார்த்தைகள் அவரது தரிசனத்தில் செவ்வனே பிரதிபலித்தன. கருணை என்பது இயற்கையின் நிபந்தனையற்ற நியதியாகும். ஒவ்வொரு உயிரின், சமூகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கமும் நிலை நிற்பும் நிறைவும் கருணையே. ஒவ்வொரு அழுகையையும், ஒவ்வொரு சிரிப்பையும், ஒவ்வொரு கதையையும், ஒவ்வொரு கனவையும் கவனத்தோடு கேட்டார் அம்மா. இறுதியில் அம்மாவின் பொற்கரங்கள் கடைசி பக்தரை அணைத்து ஆறுதல் அளித்தபோது அதை காணும் ஆவலில் ஆதவனும் உதித்து வந்திருந்தான். ஆனால் ஓய்வு என்ற வார்த்தை அம்மாவின் அகராதியிலேயே இல்லை. நிகழ்ச்சி நடந்த மைதானத்தில் இருந்து அம்மா நேராக யாத்திரையின் இறுதி நிறுத்தமான கன்னியாகுமரிக்கு புறப்பட்டார்.